டபுள் சின் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதாவது 100ல 80 பேருக்கு டபுள் சின் இருக்கு அப்படின்ற மாதிரி சர்வேவும் சொல்லப்படுது. இது எதனால வருது, இது எப்படி நம்ம நேச்சுரல் ரெமிடிஸால சரி பண்ணலாம், என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். டபுள் சின் அப்படின்றது எதனால வருது அப்படின்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்க ஃபேட்னாலையும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின் வந்து சாகி ஆகும் போதும் வருது. வயசானவங்களுக்கு எதுக்கு வருது அப்படின்னா, ஸ்கின் வந்து வீக்னஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களோட மசில்ஸ்லாம் வீக் ஆகும் போகுது, சாகி ஃபீல் கொடுக்கறதுனால அவங்களுக்கு டபுள் சின் இருக்கிற மாதிரி தெரியும். குறிப்பா இது யாருக்கு நிறைய வருது அப்படின்னா, ஒபிஸ் இருக்கவங்களுக்கு, அதாவது வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு, அவங்களோட ஏஜுக்கும் அவங்களோட ஹைட்டுக்கும் ஏத்த ஒரு வெயிட் இல்லாதவங்களுக்கு தான் டபுள் சின் அப்படின்றது அதிகமா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் அதிகமா இருக்கிறதுனால மட்டும்தான் டபுள் சின் வருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட நெக் போஸ்டர் மாறதுனால, இப்ப போன் யூஸ் பண்றதும் சிஸ்டம் யூஸ் பண்றதும் அதிகமாயிட்டே வரதுனால நம்மளோட போஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் போது நம்மளோட கழுத்து இப்படி ஒரு போஸ்டர்ல செட் ஆகி இருக்கும் போது அது டபுள் சின்னா கன்வெர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஏஜிங் ஃபேக்டர் அப்படின்றதும் டபுள் சின்கான மெயின் ரீசனா இருக்கு. 30+ ஆனாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே மாறும். மென்னுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி எல்லாருக்குமே நம்ம என்னதான் ப்ராப்பர் ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணாலும் பாடியில இருக்க ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால கூட டபுள் சின் வரலாம். ஜெனடிக்ஸ்னாலையும் டபுள் சின் வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபாதரும் சரி மதரும் சரி குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமான ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. அது அப்படியே ஃபாலோ ஆகி வரும்போது அதுவே வந்து டபுள் சின்கான காரணமாகவும் இருக்கு. அதாவது ஜெனடிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது டைரக்ட் வராது. இப்போ நம்மளோட அம்மாக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட பசங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஜெனட்டிக்கலையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒல்லியா தான் இருக்கும் ஆனா வந்து டபுள் சின் மட்டும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கூட காரணமா இருக்கலாம். மெயினா நம்மளுக்கு டபுள் சின் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, தைராய்டு வருது. தைராய்டு அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த தொண்டை பகுதி, அதாவது ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தை சுத்தி வளர்றது தான் தைராய்டு கிளாண்ட். அதனால கூட டபுள் சின் இருக்க மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திடீர்னு டபுள் சின் இருக்கவங்களுக்கு பாக்குறவங்க எப்படி சொல்றாங்க, ஒருவேளை எனக்கு தைராய்டு இருக்குமோ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பிசிஓடி இருக்கவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடிய இடமா இருக்கிறது வந்து டபுள் சின். அதாவது பிசிஓடி இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாகும். வெயிட் எங்க போடும் அப்படின்னா ஸ்டமக்ல அண்ட் ஹேண்ட்ல அந்த மாதிரி தான் அதிகமா போடும். ஆனா அது மட்டும் இல்லாம டபுள் சின் வரதுக்கான மெயின் ரீசனும் பிசிஓடியா கூட இருக்கலாம். சோ நீங்க உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இல்ல தைராய்டு இருக்குன்னு நீங்க நினைச்சாலும், அது மட்டும் இல்லாம ஜெனடிக்ஸா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அதனால கூட நம்மளுக்கு டபுள் சின் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. டபுள் சின் அப்படின்றது திடீர்னு தான் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ல ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் நடந்துட்டு இருக்கும், ஆனா அது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது என்னடா இது நம்மளுக்கு டபுள் சின் போட்டுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது, தப்பு. நீங்க வந்து உங்களோட ஃபுட் ஸ்டைல்ல ஏதோ ஒரு விஷயத்த மாத்தி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு டபுள் சின் வந்திருக்கு. ஸோ அதையுமே நீங்க வந்து அட்ரஸ் பண்ணி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னடா நான் திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப டபுள் சின் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது யாராவது ஒருத்தர் வந்து நீ சுவிங்கம் சாப்பிடு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மேசிவ் மசில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே நம்ம சுவிங்கம் சூ பண்ணும் போது நம்மளுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சுவிங்கம் சாப்பிடும் போது அந்த மசில் வந்து சில பேருக்கு பேக் ஃபயர் ஆகும். என்ன அப்படின்னா சுவிங்கம் சாப்பிட்டா டபுள் சின் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவாங்க. ஆனா அது வந்து பேக் ஃபயர் ஆயிட்டு நம்மளுக்கு இன்னும் அதிகமா தான் தெரியும். அந்த மசில் வந்து நம்ம சூ பண்ணும் போது இன்னும் பெருசாகும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி சுவிங்கம் சாப்பிட்டா ஜாலைன் வரும் அப்படின்னு சொல்லி சுவிங்கம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஜாலைன் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஜெனட்டிக்கா வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபுட் அண்ட் டயட்ல தான் ஜாலைனை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நான் வந்து எந்த ப்ராப்பர் எக்ஸசைஸும் எடுக்க மாட்டேன், ஃபுட்டும் எடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஜாலைன் வரணும் அப்படின்னு சொல்லி வெறும் சுவிங்கம் சாப்பிட்டோம் அப்படின்னா வருமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். கண்டிப்பா எல்லாருக்குமே வராது, ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டபுள் சின் வராம தடுக்க ஆர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் சின் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்கிப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி டபுள் சின்க்கும்
கண்டிப்பா வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கிப்பிங் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே டைட்டன் ஆகும்ல, அதே மாதிரி நம்மளோட டபுள் சின்னும் வந்து டைட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா ஜாகிங். நம்ம எப்படி வாக்கிங் போறது வந்து நம்மளோட பாடிக்கு நல்லதோ அதே மாதிரி ஜாகிங் போறதும் நல்லது. அது மட்டும் இல்லாம டபுள் சின்னுக்கும் இன்னுமே நல்லது. டபுள் சின் இருக்கவங்க கண்டிப்பா ஜாகிங் போயிட்டு உங்களோட ஃபுட் ஸ்டைலை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க டபுள் சின் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா சுகர் கட். சுகரை வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ண சொல்லல, ஆனா இப்போ வந்து டெய்லி சுகர் எடுத்துக்காம வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து டபுள் சின்னை கம்மி பண்ணதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபேட் தான் வந்து நம்மளுக்கு டபுள் சின்னா வருது இல்ல. ஃபேட் வந்து நம்மளுக்கு எதனால மெயினா வருது, நம்ம வந்து சுகர் கண்டென்ட் அதிகமா எடுக்கிறதுனால, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால. சுகர் கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் சின் கண்டிப்பா கம்மியாகும். ஃபைனல் திங், ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றலன்னா ஐயோ பாவம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க. ஆனா அது எல்லாமே அவாய்ட் பண்ணா மட்டும்தான் டபுள் சின்னை கம்மி பண்ண முடியும். டபுள் சின் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலும் டபுள் சின் வந்து ட்ரிபிள் சின் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஃபுட் ஸ்டைல்குள்ள வரது தான் நல்ல விஷயம். அதே மாதிரி ஜங்க் எடுத்துக்கவே வேணானும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் இப்போ எப்படி சுகர் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோமோ அதே மாதிரி ஜங்கையும் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நம்ம டெய்லி ரொட்டீன்ல டபுள் சின்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சன் எக்ஸ்போஷர். நிறைய பேருக்கு வந்து சன்ல நிக்கிறதே பிடிக்காது. ஆனா டபுள் சின் இருக்கவங்களும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா சன் எக்ஸ்போஷர்ல நிக்கணும். அது மட்டும் இல்லாம 6 liters ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி இன்டேக் பண்ணணும். தண்ணி குடிக்கிறதுனால கூட டபுள் சின் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைஸ். நம்ம எப்படி வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸ் பண்றோமோ அதே மாதிரி டபுள் சின்னுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்து ப்ராப்பர் வேல அண்ட் டாக்டர்ஸோட பரிந்துரைப்படி உங்களோட பாடிக்கு என்ன தேவையான ஃபுட்ஸ் இருக்கோ அண்ட் உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. தொடர்ந்து நம்ம வந்து ஹெல்த்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கலாம், எதனால நமக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹெல்த் குரு சேனல்ல டீடைலா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இனியும் எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, Ashra.